வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால், நம்ம உடலில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், வியாதிகள், அதுகள் சம்மந்தமான சில சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன், எல்லாருமே சுகமாக வாழணும், எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி. இது ஜஸ்ட் ஒரு நம்ம நுழைச்சிக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கோ அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டி வந்தால் இந்த வியாதிகளினுடைய வருத்தங்களுடைய பேர்களை நம்ம சிங்களத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்ற ஒரு நுழைச்சொல்லை நமக்கு இருக்கணும் கட்டாயம். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் இறைவனை தொடர்ந்தும் பிரார்த்திச்சு கொள்கிறேன் உங்களுக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வியாதி அல்லது நோய் அப்படின்றதுக்கு சிங்களத்தில் சொல்கிறது ரோகய. ரோகயன்னு சொன்னால் வியாதி அல்லது நோய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது காய்ச்சல். காய்ச்சலுக்கு சிங்களத்தில் உணன்னு சொன்னால் காய்ச்சல். தடிமன். தடிமன் என்று சொன்னால் கெம்பிரி சாவ. அடுத்தது இருமல். இருமலுக்கு கெச. வாந்தி. வாந்திக்கு வமனய. வமனய என்று சொன்னால் வாந்தி. புண். புண்ணுக்கு துவாலய. துவாலய. அடுத்தது புற்றுநோய். புற்றுநோய்க்கு பிளிகாவ. பிளிகாவ. அடுத்தது தொழுநோய். தொழுநோய்க்கு பார்த்திங்களா இருந்தால் லாதுரு ரோகய. லாதுரு ரோகய அப்படின்னு சொன்னால் தொழுநோய். சுளுக்கு. சுளுக்குக்கு உளுக்குவ. உளுக்குவ. இது மிகவும் இலகுவாக இருக்கும் நமக்கு தமிழில். சுளுக்குன்னு இருக்கிறத நம்ம ஊனாவை சேர்த்து உளுக்குவன்னு சொல்லி சொன்னால் அது சிங்களமாக மாறிடும். ஸோ அது இலகுவாக இருக்கும். அடுத்தது அம்மை வீக்கம். அம்மை வீக்கத்துக்கு கம்முல்காய. கம்முல்காய. அடுத்தது நீரிழிவு நோய். நீரிழிவு நோய்னா டயபெட்டிக். ஸோ இதுக்கு சொல்கிறது தியவெட்டியாவ. தியவெட்டியாவ. இப்போ நீரிழிவுன்னும் போது தியவெட்டியாவ. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சக்கரை வியாதியை சக்கரை ரோகை என்றும் சொல்கிறது. சக்கரைண்டா சர்க்கரை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சர்க்கரை வியாதி அப்படின்னும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் சீனி ரோகை அப்படின்னும் சொல்கிற ஒரு வழமை இருக்குது. அடுத்தது பார்ப்போம். இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தத்துக்கு ருதிர பீடனய. ருதிர பீடனய. இப்போ ருதிர போது தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது இரத்தத்திற்கு உதிரம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம் மிக இலகுவா. அடுத்தது வயிற்றோட்டம். வயிற்றோட்டத்துக்கு பாச்சனய. பாச்சனய. அஜீரணம். அஜீரணத்துக்கு அஜீர்ணய. அஜீர்ணய. அடுத்தது மலச்சிக்கல். மலச்சிக்கலுக்கு மலபத்தய. மலபத்தய அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல். பைத்தியம். பைத்தியத்துக்கு பிசுவ. பிசுவன்னு சொன்னால் பைத்தியம். ஆஸ்துமா. ஆஸ்துமாக்கு எதுமை. எதுமை. அடுத்தது காக்கை வலி. காக்கை வலிக்கு அபஸ்மார. அபஸ்மார. அம்மை நோய். அம்மை நோய்க்கு வசூரிய. வசூரிய. வலிப்பு. வலிப்புக்கு வலிப்புவ. வலிப்புவ. சின்னம்மை. சின்னம்மைக்கு பெப்பொல். பெப்பொல். யானைக்கால் வியாதி. யானைக்கால் வியாதிக்கு பரவா. பரவா. நெஞ்சுவலி. நெஞ்சுவலிக்கு இந்த சிங்கள வார்த்தை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மெதுவாக ஆறுதலாக சொல்லித்தரேன். எப்படின்னு சொன்னால் கிருதய ஆபாதய. கிருதய ஆபாதய அப்படின்னு சொன்னால் நெஞ்சு வலி. இன்னும் ஒரு வார்த்தையும் இருக்குது நெஞ்சு வலிக்கு. பப்புவே அமாருவ. பப்புவே அமாருவ அப்படின்றாலும் நெஞ்சு வலி தான். தலைக்குத்து. தலைக்குத்துக்கு ஒழுவ கெக்கும. ஒழுவ கெக்கும. ஒழுவன்னு சொன்னால் தலை. ஸோ ஒழுவ கெக்கும. தலைவலி. தலைவலிக்கு இசரதய. இசரதய. கட்டி. கட்டிக்கு கெட்டிய. கெட்டிய. அடுத்த கரிச்சிதைவு. கரிச்சிதைவுக்கு கப்சா வீம. கப்சா வீமண்டா கரிச்சிதைவு. அடுத்தது பார்ப்போம். முகப்பரு. முகப்பருக்கு குருலேவ. குருலேவ. தும்மல். தும்மலுக்கு கிம்புஹும். இதை கவனமாக வாசிங்க. கிம்புஹும்.
கிம்பு ஹும். கொட்டாவி, கொட்டாவிக்கு எனும், எனும். விக்கல், விக்கலுக்கு பார்த்தீங்களா இருந்தால் இக்காவ, இக்காவ. ஸோ பார்த்தீங்களா இருந்தால் முக்கியமான வியாதிகள் அதனுடைய அதை எப்படி நம்ம சிங்களத்தில் சொல்கிறது அப்படின்ட்டு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் முக்கியமானது. இது ஒரு கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் தந்திருக்கிறேன். ஸோ இதை நம்ம பார்ட் 1 ஒரு வீடியோவாக தான் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இருந்தால் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.